Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பைத்தான் ஃபர்ஸ்ட் அதோட வேரியபிள்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பைத்தான் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். இப்போ உள்ள கரண்ட்ல நீங்க பைத்தான் படிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல ஜாப் வேகன்சிக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. பிகாஸ் ஏன் பைத்தான் அப்படின்னா இது ஒரு சிம்பிளிசிட்டிவான ஒரு லாங்குவேஜ். இது நிறைய லைப்ரரிஸ் வந்து சப்போர்ட் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு இது அப்புறம் வந்து என்ன விச் இட் மேக் இட் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றாங்க. வாட் இஸ் பைத்தான்? பைத்தான்னா என்ன அப்படின்னா பைத்தானோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்றாங்க. கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டர். இது வந்து ஒரு கம்பைலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்பிரட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு பண்ணீங்கன்னா லைன் பை லைன் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ தட் இஸ் இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர்னா வேற ஒன்றுமே இல்லை, ஒரு லைனும் எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கும். கம்பைலர்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஃபுல் ஃபைலை டைப் பண்ணுவோம், அது முடிச்ச பிறகு கம்பைல் பண்ணி டோட்டலா நமக்கு எரர் காமிக்கும் தான் கம்பைலர். அண்ட் பியூர்லி இது வந்து இப்போ வர லாங்குவேஜ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல ப்ரோக்ராமிங்னா ஊப்ஸ் கான்செப்ட்ல தான் வரும். ஸோ இது வந்து எப்பயும் போல ப்ரொசீஜர் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், ஃபங்க்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, ஏன் பைத்தான் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தான் வந்து லேர்ன் பண்ணனால எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈஸியா அது லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த C++ ஜாவா கம்பேர் பண்ணும் போது பைத்தான் லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. பிகாஸ் எப்படின்னா ஃப்ரெண்ட்லியான ஒரு இது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், நீங்க இது ஈஸியா லைப்ரரி வச்சு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்னன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இப்போ வர எல்லாமே இது வந்து இட் சப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னால என்ன அப்படின்னா இட்ஸ் அ மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ சின்ன சின்ன பார்ட்டா ப்ரோக்ராம் எழுதிக்கினா நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிள் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி நிறைய எழுதி வேறுங்கிற இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது GUI ப்ரோக்ராமிங். GUIனா என்ன, விண்டோஸ் பேஸ்ட் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் இங்கே வச்சிருக்காங்க. அதான் இந்த இடத்துல டிகிண்டர் பைக்யூட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஈஸியா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் தேவையான ஒரு ப்ராஜெக்டும் எதுவுமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த இடத்துல சொல்றாங்க GUI சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்னன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா மெமரி அலோகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஈஸியா டெவலப்பருக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் போட்டாலுமே அதோட மெமரி மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணணும்னா ஒரு மெமரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு. டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணாம டைனமிக் மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க். பைத்தான் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து எப்படின்னா நம்ம Django Flask வந்து இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி GUI பண்ணணும் அப்படின்னா டிகிண்டர் அப்படின்னு இருக்கு, அதை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து இது வந்து அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வெர்சாட்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா நிறைய டொமைன்ல வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இருக்கிறதுனால ரீடபிலிட்டி. இப்ப நெக்ஸ்ட் திங் என்னன்னா இப்ப பைத்தான் வந்து இப்ப படிச்சோம் அப்படின்னா கரண்டா யூஸ் பண்றோம் அப்படின்றோம், அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்துட்டோம். ஏன் அதை யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்னா அந்த மாதிரி லைப்ரரிஸ் நிறைய இருக்கு, GUI பண்ணலாம், இது வந்து ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் பைத்தான் வந்து இப்ப நம்ம வந்து இப்ப பைத்தான் படிச்சுட்டீங்க எந்த இடத்துல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அதான் இங்க சொல்றாங்க டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்ன்றது இன்னைக்கு உள்ள கரண்ட் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபீல்டு அது. ஸோ இப்போ வந்து பைத்தான் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயுமே அது யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அங்க உள்ள லைப்ரரிஸ் தான் NumPy அண்ட் Metcalf அப்படின்னு சொல்லிட்டு 2 லைப்ரரிஸ் ஃபைல்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இப்போ நீங்க கரண்டா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பைத்தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஏஐக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கும் பைத்தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான லாங்குவேஜ் தான். ஏஐ பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தான் படிச்சுக்கோங்க. பிகினிஸ்ல இருந்து உங்களுக்கு ஏஐல வந்து நீங்க படிக்க போகும்போது அதோட அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மெஷின் லாங்குவேஜ். இப்போ மெஷின் லாங்குவேஜ் பத்தி நீங்க எதுவும் ப்ரோக்ராம் எழுதி போறீங்க அப்படின்னா ஓகே, பைத்தான் வந்து அதுவும் ஈஸியா தான் இருக்கும். பவர்ஃபுல் மெஷின் லேர்னிங் லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்னா விஷுவலைசேஷனா ஒரு டேட்டா வச்சு அனலைஸ் பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து என்னன்னா மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் பண்றது, பிரைஸ் என்னன்னு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா அனலைசிஸ் பண்ணுவாங்க.
இப்போ வந்து போன இயர்ல எவ்வளவு பண்ணிருக்கீங்க, இந்த இயர்ல எவ்வளவு. ஸோ அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து மல்டிபிள் டேட்டா சோர்சஸ் வந்து நீங்க ஈஸி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி பைத்தான்ல அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு யூசேஜ். ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே நமக்கு பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாண்டட் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் என்னன்னா இப்போ வந்து நீங்க இப்போ நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே பண்றாங்க இல்லையா, நிறைய இது அதுலயுமே வந்து பைத்தான் பிகினிங் படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க டிஜாங்கோ அந்த ஃபிளாஸ்க் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் படிச்சுட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்க சொந்தமா நீங்களா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பைத்தான் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்டா இருக்கிற எல்லா லைன்லயுமே நமக்கு யூசேஜ் இருக்கு. ஒரு டேட்டா சயின்ஸை போகலாம், ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு மெஷின் இவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ இது எல்லா இடத்துலயுமே டேட்டா பைத்தானோட யூசேஜ் இருக்கிறதுனால பைத்தான் வந்து படிச்சுக்கிறது மஸ்ட் அப்படின்னு இன்னைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு பைத்தான் மஸ்ட் அப்படின்றாங்க. அதான் இதுல சொல்லியிருக்காங்க பைத்தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. அதனால அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சர்வர் சைட்னா அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. இப்போ ஜியூஐ பேஸ்டு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றோம்னா அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. மெஷின் லேர்னிங் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ நிறைய ஒவ்வொரு லைப்ரரியும் ஒரு ஒரு யூசேஜா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பைத்தான் வருது. அதான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்க கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கிறாங்க பைத்தான் வந்து என்ன பண்றோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பைத்தான் வந்து யாரு, ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை கைடோ வேண்டர்சன் அவர் அப்படின்றது பண்ணியிருக்காரு, விச் இஸ் நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெதர்லாந்து. ஸோ இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்னதான் இட்ஸ் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு இந்த பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா விண்டோஸ்லயே ரன் பண்ணிக்கலாம், லினக்ஸ்ல ரன் பண்ணிக்கலாம், மேக் அப்படின்ற ஓஎஸ்லயே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு பைத்தான்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து பைத்தான்ல பண்ணிருந்தீங்கன்னா ஈஸி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். சொன்னேன் இல்லையா, சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் கம்பேர் டு C++, ஜாவா கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரோக்ராமிங், பைத்தான்ல ப்ரோக்ராமிங் எப்படி பண்றது அப்படின்றது நம்ம பார்ப்போம். பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தான்ல பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து இன்டராக்டிவ் மோட் அண்ட் வந்து ஸ்கிரிப்ட் மோட். இப்போ இன்டராக்டிவ் மோட்னா என்னன்னா கமெண்ட் ப்ராட்ல வந்து பைத்தான் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் x = 10 இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி. y = 20 கொடுக்குறோம். z = x plus y. பிரிண்ட் போட்டு the sum சின்டாக்ஸ் வருது இல்லையா, அந்த சம் = z. இந்த சம் = 13 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம். இன்டரப்டர் வந்து இது வந்து இன்டரப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி, பட் இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறது. பட் நம்ம நார்மலாவே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் மோட்ல தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். நம்ம அப்படி பண்ணாதான் நம்மளால ரியூசபிள் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பட் ஆனால் இன்டராக்டிவ் மோட்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நெக்ஸ்ட் நம்ம பண்றது வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட் பண்ணோம்னா நான் என்ன சொல்றேன்னா கீழே நான் கொடுத்துருப்பேன், நான் ஒரு நோட் பேட்ல பண்ணலாம், இல்லை ஒரு பைச்சாம் சொல்லிட்டு ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். எதுலனாலுமே வந்து நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஃபைல்ல போயிட்டு ஒரு நியூவா கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம பைத்தான் கோடெல்லாம் டைப் பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் மோட்ல எப்படி பண்ண போறோம்னா பைச்சாம் சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். இது வந்து உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க எப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பைச்சான் ஓபன் பண்ணோம்னா அதுல வந்து அந்த ஸ்கிரிப்ட் மோட்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன நியூ கொடுத்தோம்னா நியூ பைத்தான் ஃபைல் கேட்கும், நேம் கேட்கும். இப்போ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன சொல்றோம், a = 10, b = 20, c = a + b, print the sum = c. இதான் இதோட. இப்போ ரன்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரன்
ரன் டெமோ 10 அப்படின்னு சொன்னோம்னா ரன் பண்ணி இந்த சம் ஈக்குவல் டு 13 கொடுக்கும். ஸோ அதான் அதுல உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதிருக்கிறாங்க இந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா நம்மளோட யூசரோட இன்டராக்ட் பண்றது எப்படின்னா ரெண்டு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்னா இன்புட் அப்படின்றது it function helps to enter data at runtime by the user and the output function print is used to display the result. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா இதுல இது வந்து இப்போ print கொடுத்தோம்னா இந்த ரிசல்ட் வந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இப்போ a equal to 10ன்றதை நம்ம காமனா போட்டோம். பட் அந்த யூசர்ல இருந்து அந்த நம்பர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க இன்புட் ஃபங்க்ஷன். இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா கெட் த இன்மெண்ட். ஸோ இப்போ இந்த வந்து என்னன்னா என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்னா a is equal to input enter one number. ஸோ அதே மாதிரி b is equal to input enter second number. ஸோ இப்போ இந்த என்ன பண்றோம்னா இன்புட்னா என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ரன் பண்ணோம்னா என்டர் ஒன் நம்பர் கேட்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் 16 கொடுக்குறேன். இப்போ என்டர் செகண்ட் நம்பர்னு கேட்குது 18. இப்போ இந்த சம் வந்து சம் பண்ணி வந்துருச்சு. இதான் இந்த இடத்துல நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா a plus b வந்து சம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா 6080 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சம் பண்ணி கொடுத்துருச்சு. பட் ஆக்சுவலா நம்ம என்னன்னா டேட்டா டைப் எல்லாம் படிச்சோம்னா இப்போ வந்து இது ஒரு இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் பிளஸ் இன்டீஜருங்க. இப்ப 6080ன்றத அப்படியே சம் பண்ணி அப்படியே அடிஷன் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப நம்ம இது ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்னாலே ஒரு யூசர் வந்து கெட் பண்ணணும். பிரிண்ட் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அவுட்புட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருந்து prompt testing the syntax வந்து used to input with prompt testing. ஸோ இப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அந்த வேரியபிள்ல பாஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா சிட்டி. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க city is equal to enter your city. Input enter your city. இப்போ வந்து print my city comma city அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இப்ப நான் ரன் பண்ண என்ன பண்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேக்குது ஒரு நம்பர் தானே நம்பர் பண்ற 10 இப்ப நம்ம சிட்டி மதுரை அப்ப மை சிட்டி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஐ எம் ஃப்ரம் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா என்டர் த நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல சம் பண்றது என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்படி சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வரும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் டிக்ளேர் பண்ணணும். இதுதான் அதோட வேரியபிள்ஸ். அதோட இப்போ இன்புட் வாங்கியாச்சு பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நியூமரிக்கை பொறுத்தவரை இன்ட்னு ஒன்று இருக்குது ஃப்ளோட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இன்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா சின்டாக்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிளா டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா என்டர் ஒன் நம்பர் கேட்குது 50 சம் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா நார்மலா வந்து அது வந்து இப்போ வந்து என்டர் யுவர் சிட்டி மதுரை மை சிட்டி மதுரை அப்படின்னு டிஸ்பிளே. ஸோ இப்போ இன்ட் அப்படின்னு டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட் இப்போ ஃப்ளோட்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 60 சம் வந்து 110.0 அப்படின்னு சொல்லி வரும். ஏன் அப்படின்னா ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட் வரும். பட் நம்ம இங்க டைப் பண்ணையிலேயே டெசிமல் பாயிண்ட் டைப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 50 கொடுக்குறோம் இல்லையா 60/25. ஸோ அப்போ நம்ம 110.25. ஸோ எனக்கு ஒரு டெசிமல்ல ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன இன்ஷியல் பண்ணணும்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். இல்ல ஒரு இன்டீஜர் நம்பர் போதும் அப்படின்னா இன்டீஜர். ஸோ ஃப்ளோட் இன்டீஜர் நியூமரிக்ல 2 டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க இன்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த சம் வந்து ஆன்சர் வந்துச்சு.
ஸோ என்டர் யுவர் நம்பர் வந்து இன்ட்டு 2 நம்பர் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இப்படியும் நீங்க வாங்கலாம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல கமா போட்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னா 2 வேரியபிள் இருக்கு. எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் ஒன் நம்பர் கமா இன்ட் ஆஃப் enter second number. X, y அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த இடத்துல என்னன்னா இந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. int ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கேட்டுறாங்க 40 25 65 பண்ணு. ஸோ அதே மாதிரி தான் என்ட்ரு ஒன் நம்பர் 80 என்டர் செகண்ட் நம்பர் 90 80, 90 டிஸ்பிளே ஆகுது. ஸோ எக்ஸ் கமா ஒய் இப்படியும் போட்டு நம்ம இன்புட் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் ஒரு நம்பர் நம்ம பாயிண்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கமா போட்டுமே நம்ம கமாலையுமே நம்ம இன்புட் வந்து வாங்கிக்கிடலாம். ஸோ அதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் வந்து என்னன்னா ஒரு லைன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கமெண்ட்னா என்னன்னா இட்ஸ் சிங்கிள் லைன் கமெண்ட். 3 கோடு கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் வந்து மல்டி லைன் கமெண்ட் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு இந்த லைன் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா கமெண்ட். இப்போ கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ என்டர் ஒன் நம்பர்னு கேட்குது 60 8 30. ஸோ இப்போ இந்த இது வந்து பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய் டைரக்டா இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்றாங்க ஹேஷ் போட்டிங்கன்னா கம்பைலர் என்ன பண்ணணும்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் கமெண்ட். இது வந்து நான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் சப்போஸ் நான் சொல்றேன் கெட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சொல்றது நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து அதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட். இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க C++லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலா அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஓப்பன் வந்து க்ளோஸ் பிராக்கெட். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டென்ட் கொடுப்பாங்க. இன்டென்ட்னா என்னன்னா இந்த இதுக்குள்ள இப்போ ஒரு ஃபார் லூப் போடுறீங்க அப்படின்னா அது ஃபார் லூப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்டென்ட் போட்டு பண்ணணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இன் ரேஞ்ச் 1, இப்போ சூஸ் கீபோர்டு. ஸோ அப்போ வந்து பிரிண்ட் ஐ அப்படின்னா இப்போ இன்டென்ட் உள்ளதள்ளி கொடுக்கணும். பிரிண்ட் ஐ அப்போ கொடுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இது வரும். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு இன்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட். இப்போ இது இப்போ டைரக்டா கொடுத்தோம்னா இது வந்து எரர் காமிக்கும் இந்த இது. ஸோ இப்போ உள்ள கொடுத்தோம்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ள உள்ள இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து இன்டென்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 to 10 டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரு இன்டென்ட் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல். ஸோ பைத்தான் யூஸ் பண்ண ஒயிட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஆர் டேப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு பாடி ஆஃப் த லூப் ஒரு கர்ஸ்லி பிராக்கெட்ல கொடுப்பீங்க இல்லையா, ஒரு இண்டிகேட் வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு, ஒரு லூப்புக்குள்ள இருக்கு, இந்த அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றது அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டோக்கன்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். டோக்கன்ஸ்னா என்னன்னா பைத்தான்ல வந்து என்னன்னா ஒவ்வொருமே ஸ்மாலஸ்ட் யூனிட்டுக்கு வந்து நம்ம எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும், என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றதுதான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் டோக்கன்ஸ் வந்து ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க இல்லையா, ஒரு வேரியபிளோ ஒரு ஃபங்க்ஷன் நேமோ ஒரு கிளாஸோ மாடல் எதை யூஸ் பண்ணாலும் ஒரு ஐடென்டிஃபையர் பண்ணுவோம்.
சோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ன்றது ஒரு ஐடென்டிஃபையர். சோ அததான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையர்னா என்ன? ஐடென்டிஃபையர் வந்து ஒரு வேரியபிளா இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், மாடுலா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம். சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஐடென்டிஃபையர் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் கேப்ஸ் லெட்டரா இருக்கலாம், ஸ்மால் லெட்டரா இருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஐடென்டிஃபையர் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9 இருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐடென்டிஃபையர் வந்து என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம்னு வைங்க. int enter third number input. print இப்போ caps x போட்டாலும் small x போட்டாலும் வித்தியாசம் இருக்கு. இப்போ small x போட்டீங்கன்னா மேல வாங்கின நம்பர் வரும், cap x போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் வரும். இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா caps lock வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா Python identifier are case sensitive. Upper case and lower case letters are distinct. So for number கேக்குது 10, second number கேக்குது 20, third number கேக்குது 30. So இப்போ இதுல என்ன டிஸ்ப்ளே பண்ணுது 10, 30 அப்படின்னு சொல்லுது. இப்போ third number நம்ம 30. அப்ப small x-க்கும் case x-க்கும் வித்தியாசம். அப்ப case sensitive இது உண்டு அப்படின்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர் வந்து must not be a keyword, பைத்தான் கீவேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஐடென்டிஃபையர் வந்து நான் வந்து என்னன்னா ஒரு இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் ஃபார் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஐடென்டிஃபையர், அது வந்து ஆல்ரெடி சின்டாக்ஸ் வந்து அதுல இருக்குது. ஸோ வந்து ஒரு ஐடென்டிஃபையர் வந்து என்னன்னா பைத்தான் கீவேர்டா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பைத்தான் டஸ் நாட் அலோவ் பஞ்சுவேஷன் கேரக்டர் சச் அஸ் டாலர், இது எதுவுமே வந்து அது அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஏ டாலர் கொடுத்தோம்னா இது வந்து எரர், இது வந்து எரர். ஏன்னா ஏ டாலர் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இது அலோவ் பண்ணாது. ஸோ அதே மாதிரி ஏ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அட் சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதான் அந்த இடத்துல பைத்தான் டஸ் நாட் அலோவ் பஞ்சுவேஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. சம் டோட்டல் மார்க்ஸ் ரிச் நம்பர் num1, இது வந்து வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டார்டட் வித் லெட்டரா தான் இருக்கணும், மஸ்ட் பி ஸ்டார்ட் வித் அல்பபெட், நம்பரா இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் A1ன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் 10, பட் 1A அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண கூடாது. ஏன்னா வந்து ஸ்டார்டட் வித் எப்பயுமே லெட்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இதுல சொல்லியிருக்காங்க. 12 நேம்ன்றது ஐடென்டிஃபையர் கிடையாது. நேம் டாலர் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஹைஃபன் கொடுக்க கூடாது, அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். கண்டினியூ ஏன்னா இது வந்து ஒரு கீவேர்ட், பைத்தான் கீவேர்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் இன்வாலிட் ஐடென்டிஃபையர்னா ஸ்டார்ட் வித் கேரக்டரா தான் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பைனரி சிம்பல் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதனால என்னன்னா இது வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு ஐடென்டிஃபையர்னா என்னன்னா ஒரு வேரியபிளோ ஒரு கிளாஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுக்கறது தான் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் என்னன்னா பைத்தான் வந்து இன்டர்ப்ட் பண்றோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் எழுதையில. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் உண்டு. ஸோ இது வந்து வேற பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம கீவேர்ட். ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ல பார்த்தோம்னா ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒயில் லூப்ல அந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணுவோம். கிளாஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பண்றதுக்கு. பிரேக் பண்ணும், பிரேக் இஃப் சில இது நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இஃப் ஆர் யூஸ் பண்றது, ஸோ டெஃப் ட்ரூ, அண்ட் சிம்பிள் யூஸ் பண்றது, அண்ட் கண்டினியூ இதெல்லாம். ஸோ ஃபார் யூஸ் பண்றது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம 2 நம்பர் வாங்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஒர்க். எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னது அப்படின்னா 2 இதை சம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சம் பண்றதுனால பிரிண்ட் z. அப்ப அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இஸ் a mathematical operators that takes two operand and performs a calculation on them. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ்னா அடிஷன், மைனஸ்னா சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்னா டிவிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல அதான் இந்த இடத்துல சொல்றாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் போடலாம், எக்ஸ் ஸ்டார் ஒய் போடலாம், எக்ஸ் டிவைட் ஒய் போடலாம். ஸோ பிரிண்ட் ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர் ஒர்க் அவுட், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ
ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் மாடல் பண்ணலன்னா ஏ மாடல் 30னா அதோட வந்து என்னன்னா 130 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாடுலஸ் காமிக்கும், எக்ஸ்பனன்ட் காமிக்கும், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாமே காமிக்கும். ஸோ இதான் இந்த இடத்துல 1 by 1 காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோஷியன்ட்னா இந்த ப்ராடக்ட் மல்டிபிள் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். A is equal to 100. இப்போ இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, B is equal to 10. So first என்ன பண்றாங்க, print the sum. Sumனா என்னது, comma A plus B. Print the subtraction. A minus B. Print the product. A into B. Print the divider. Quotient divide பண்ணி என்ன ஆன்சர் வரும், கமா A by B. இப்போ இந்த ரிமைண்டர் எதுல வரும், கமா A percentage symbol அதுல வரும் B. ஓகேயா, A percentage 13 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எது வேணாலும் A 30 கொடுத்துக்கலாம். அந்த 30 100 by 30 ரிமைண்டர் என்ன வரும். அப்புறம் எக்ஸ்பனன்ட் தான் என்னன்னா print comma A double star 2. Next one the floor division A. slash 30. So இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சம் பண்றாங்க, சம் A plus B வருது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 19 சம் A plus B டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் A minus B டிஸ்ப்ளே ஆகுது. A into B அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்றாங்க. A divided by B னா 100 divided by 19 னா அதோட ஆன்சர் என்ன வரும், 5 into the floatல வருது. A 30 அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்னா A 30 ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து என்ன வரும், 10 வரும். ஸோ 3 into 30 30 90 ரிமைண்டர் 10 வரும். எக்ஸ்பனன்ட்னா என்ன அப்படின்னா 100 டபுள் ஸ்கொயர் 2 போடுறாங்க. ஸோ இப்போ 2 0 சேர்த்து வருது. இந்த ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன அப்படின்னா A 100 divided by 3 அப்படின்றாங்க. இதான் இதோடது ப்ரோக்ராம் எண்ட் ஆன்சர் வந்து இந்த இருக்கு ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இதுதான் வந்து இதோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த சொல்றாங்க assume A equal to 100 and B is equal to 35. இப்போ A equal to 100 B is equal to 35 போட்ட சொல்லிட்டு கமெண்ட் சொன்னோம் இல்லையா, இங்க வரைக்கும் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் கமெண்ட் பட்டன். ஸோ ஒரு பல்க் ஆஃப் கமெண்ட் பட்டன் கொடுக்கணும்னா 3 கோட்ஸ் கொடுத்துட்டு 3 கோட்ஸ் எம்டி பண்ணணும்னா பல்க் ஆஃப் கமெண்ட் பட்டன். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் சென்ட் பண்றாங்க. இஃப் A equal to B இருந்ததுன்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ அந்த ஆன்சர் வந்து என்னன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ண நம்ம நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல பார்ப்போம். ஸோ இப்போ என்ன எழுதுறாங்கன்னா பிரிண்ட் A equal to B னா என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிண்ட் இப்போ வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணும். அது நம்ம இஃப் கண்டிஷன்ல பார்த்துக்கலாம். A equal to B. இப்போ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபால்ஸ். ஈக்குவல் டுனா டபுள் ஈக்குவல் டு போடணும். A equal to B அப்படின்னா ஸோ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா செக் பண்றோம். A equal to 100னா அசைன் பண்றோம். இது வந்து செக் பண்றோம் ஏயும் B ஈக்குவலானு. ஸோ இப்போ அதோட ஆன்சர் வந்து எப்பயுமே என்னன்னா இதோட ஆன்சர் வந்து பூலியனா தான் இருக்கும். ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும். ஸோ இப்போ A equal to B னா இது வந்து ஃபால்ஸ். ஏயும் பியும் ஈக்குவல் டு கிடையாது. பிரிண்ட் இப்போ வந்து என்னன்னா A greater than B
இதுல கமா a greater than b அப்படின்னு செக் பண்றாங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? ட்ரூன்னு வரும். என்ன அப்படின்னா a வந்து greater than b. எஸ், a ஓட b greater than தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து a less than b, a greater than or equal to b, a less than or equal to b, a not equal to b. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன்ல நம்ம செக் பண்றதுக்கு கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இப்போ a greater than b போடலாம். நெக்ஸ்ட் வந்து print a less than b, comma a less than b, print a greater than or equal to b, comma a greater than or equal to b, print a less than or equal to b. So இது எல்லாமே நம்ம கண்டிஷன்ல செக் பண்ணிக்கலாம். if கண்டிஷன்ல அதுக்கு தான் இது படிக்கிறது. இப்போ ஆன்சர் வந்து எப்பயுமே என்ன ஆகும்னா ட்ரூ ஃபால்ஸ் வரும். if ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து செக் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா அண்ட் ஆர் நாட். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஏபி கொடுக்குறோம், பட் ரெண்டு இடத்துல ரெண்டு செக் பண்றோம். ஏ கிரேட்டர் than பி வந்து ஆர், ஆர் ஏ ஈக்குவல் டு பியா இருக்கலாம், இல்லைன்னா ஆர் ஏ கிரேட்டர் than பியா இருக்கலாம். அப்ப ஏ ஈக்குவல் டு பியானா இல்ல, இஃப் ஏ ஈக்குவல் டு பி ஃபால்ஸ், ஆர் ஏ கிரேட்டர் than பியா இருக்கானா எஸ், இது வந்து ட்ரூன்னு வரும். ஸோ அப்போ அந்த ஆர் கண்டிஷன் வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் அண்ட் ரெண்டுமே கண்டிஷன் இதா இருந்ததுன்னா அண்டோட மீனிங் என்னன்னா ரெண்டு கண்டிஷனுமே ஓகேயா இருக்கணும். ஏ ஈக்குவல் டு பியாவும் இருக்கணும், அட் த சேம் டைம்ஸ் ஏ கிரேட்டர் than பியாவும் இருக்கணும். ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஒர்க் அவுட் ஆனாதான் அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒன்னு ஃபால் ஆர்னா திஸ் ஆர் தட். சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் கொடுத்தோம்னா ஒர்க் அவுட் ஆகும். திஸ் ஆர் தட்னா ஏ ஈக்குவல் டு பி கிடையாது, பட் ஆனா ஏ கிரேட்டர் than பி. ஸோ இப்போ ஆர் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒன்னு ஓகே ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ. அண்ட்னா என்னன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ. ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா அப்ப நாட் போட்டு ஏ கிரேட்டர் than பி, ஆனா நாட் அப்படின்னா தேவையில்லை. அப்படின்னா ஏ வந்து கிரேட்டர் than பியா தான் இருக்குது. இப்போ 100 வந்து கிரேட்டர் than பி. நாட் கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ அதான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ அதான் இந்த இடத்துல ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு 100, இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல இப்ப ரெண்டு டைப் இருக்கு. இப்போ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி போடலாம், இல்ல ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி போடலாம். பிளஸ் equal to b, a minus equal to b, a star equal to b. a into இதோட அர்த்தம் என்னன்னா a equal to a into b. so இதுதான் வந்து இதோட ஆபரேட்டர்ஸ். சோ இப்போ அந்த ஆபரேட்டர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா print min அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுவோம். 49 வந்து இது வந்து ட்ரூவா இருந்ததுன்னா இந்த வேல்யூ, பட் இது கண்டிஷன் இஃப். இது வந்து ஒரு சிங்கிள் லைன்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ, நெக்ஸ்ட் கண்டிஷன், எல்ஸ்னா ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூவை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா 49. இப்போ 49 வந்து லெஸ் தென் 50. ஸோ த ஆன்சர் வந்து 49. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் வேரியபிள் நேம் கொடுக்குறோம். இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ, அடுத்து கண்டிஷன் இஃப் கண்டிஷன், எல்ஸ் இருந்ததுன்னா இந்த வேல்யூ. ஸோ இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ப்ரோக்ராம் டு டெமான்ஸ்ட்ரேட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏ கமா பி வந்து ரெண்டு வேல்யூ 30, 20. காப்பி ஆஃப் வேல்யூ ஏ இஃப் ஏ லெஸ் தென் பினா எல்ஸ் வந்து காப்பி பி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு வேல்யூல நம்ம சொல்றாங்க ஏ கமா பி வந்து 30, 20 போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 30, 20 நம்ம வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணலாம் இல்லையா. ஸோ கமா போட்டு அசைன் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா காப்பி ஆஃப் வேல்யூ ஏ வந்து இன் மின்ல பண்றாங்க. இஃப் ஏ லெஸ் தென் பி, இஃப் ஏ லெஸ் தென் பினா அதுல இப்போ மின் இஸ் ஈக்குவல் டு ஏ, இஃப் ஏ லெஸ் தென் பி, எல்ஸ்னா
பி, எல்ஸ்னா பின்னு போட சொல்றாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இதான் கோடிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா என்டர் த ப்ரோக்ராம் த மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 20 என்னன்றது ஆன்சர் கொடுக்குறாங்க. கமா the minimum of so இப்போ a வந்து less than b ஆன்னு பார்க்குறாங்க இல்லை. ஸோ வந்து மினிமம்ல வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் b ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மினிமம் ஆஃப் a and b is 20 அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ அதான் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட் என்னதுன்னா டீலிமிட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு டீலிமிட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த கமா பிராக்கெட் போடுறது இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பைத்தான்ல வந்து டிக்ஷனரிஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணல. நம்ம இப்போ நான் கமா யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கோலன் இதெல்லாம் வந்து டெலிமிட்டர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் கேரக்டர் யூஸ் டு ஸ்பெசிஃபை த பவுண்டரி பிட்வீன் செப்பரேட் பண்றது இண்டிபெண்டன்ட் ரீஜியன் அது வந்து இந்த இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து டெலிமிட்டர்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிட்ரல்ஸ்னா என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க. லிட்ரல்ஸ் வந்து என்னன்னா ரா டேட்டா கிவன் டு a வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான்ல வந்து ரெண்டு இருக்கு, நியூமரிக் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, பூலியன் இருக்கு. பூலியன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நியூமரிக் வந்து பார்த்தோம். நியூமரிக்ல என்னது, நியூமரிக்ல வந்து என்னன்னா நியூமரிக் லிட்ரல் கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஆன் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னா அன்சேஞ்சபிள். நியூமரிக் ஃபீல்ட்ஸ் கேன் பிலாங் டு 3 டிஃப்ரெண்ட் நியூமரிக் டைப்ஸ். இதுல வந்து நியூமரிக்ல என்னென்ன இருக்கும்னா இன்டீஜர் இருக்கும், ஃப்ளோட் இருக்கும், அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளோட், இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர்னா இன்டீஜர் பாயிண்ட் வரும், ஃப்ளோட்னா ஃப்ளோட் டெசிமல் வரும். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்னா என்ன அப்படின்னா இப்போ x ஈக்குவல் டு 1 பிளஸ் 3.4 இது வந்து ரியல் பார்ட்னு சொல்லுவாங்க 1, 3.14ன்றது இமேஜினரி பார்ட், இந்த ஜேன்றது இமேஜினரி யூனிட். ஸோ இதுதான் அந்த வந்து காம்ப்ளெக்ஸ் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இன்டீஜர் பார்த்தோம், ஃப்ளோட் பார்த்தோம். ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணோம்னா ஃப்ளோட் ஆகும், இல்லைன்னா இன்டீஜர் ஆகும். இது வந்து நியூமரிக் லிட்ரல்ஸ். இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா என்னன்னா சவுண்ட் கேரக்டர் வந்து கோட்ஸ்குள்ள போட்டோம்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் லிட்ரல் சிங்கிள் கேரக்டர் சரௌண்டட் பை எ சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். the value with triple quote is used to give multi-line string literal அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சிங்கிள் கோட்ல கொடுக்கலாம் இல்ல மல்டிபிள் கோட்ல கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, a is equal to x equal to my name print x. ஸோ அந்த மாதிரி லைன்ல கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரிங் லிட்ரல். இதுதான் வந்து மை நேம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பூலியன் லிட்ரல்ஸ்னா என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பிரிண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது வரும் ப்ரோக்ராம்ல வந்து வரும் பூலியன் லிட்ரல்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா பூலியன் ஒன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ட்ரூ. இப்போ வந்து பூலியன் 2 is equal to ஆன்சர் வந்து அந்த மாதிரி 2 is equal to false. ஸோ அந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது வந்து பூலியன் லிட்ரல்ஸ். இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்போ நம்ம டைப் பண்றோம் பைத்தான்ல, இப்போ இட்ஸ் ரைனிங் கொடுக்குறோம், ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது செகண்ட் லைனுக்கு வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் ரைனிங். ஸோ இப்போ செகண்ட் லைனுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் நியூ லைனுக்கு வரணும், இல்லை நியூ டேப் 30 இப்போ டிஸ்பிளே ஆகணும், ஸோ டபுள் கோட் போடணும், இல்லை சிங்கிள் கோட் போடணும், அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்றதா எஸ்கேப் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பைத்தான் டேட்டா டைப். பைத்தான்ல வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி, பட் இருந்தாலும் ஒருக்கா பார்ப்போம். Python all data values in Pythons are objects and each objects or value has type. Pythonல வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்கு. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நியூமரல்ஸ்க்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, பூலியன்ஸ் இருக்கு, டூபிள்ஸ் லிஸ்ட், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் டேட்டா டைப்ல பார்க்குறோம். நம்பர் டேட்டா டைப்ல நம்ம ஆல்ரெடி சொன்னதான் டெசிமல் இன்டிஜர். இன்டிஜர் டேட்டா கேன் பி டெசிமலா இருக்கலாம், ஆக்டலா இருக்கலாம், ஆர் ஹெக்ஸா டெசிமலா இருக்கலாம். ஆக்டல் இன்டிஜர் யூஸ் டிஜிட்ஸ் 0 யூஸ் பண்ணிட்டு ஃபாலோட் பை லெட்டர் ஓ அப்படின்னா அது வந்து ஆக்டல் டிஜிட் அப்படின்னு சொல்றோம். ஹெக்ஸாடெசிமல்னா என்னன்னா 0x போட்டுட்டு அப்புறம் நம்பர் கொடு
கொடுத்தோம் அப்படின்னா 0 and either அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் எக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் எல் வந்து ஒன்லி அப்பர் கேஸா தான் இருக்கணும். டினோட் த லாங் இன்டீஜர். ஸோ நம்ம இன்டீஜர்ல லாங் இன்டீஜர், ஷார்ட் இன்டீஜர், இன்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்டீஜர்னா நார்மலாக கொடுத்தாங்கன்னா டெசிமல் இன்டீஜர், அதை வந்து 0 அப்படின்னு சொல்லி ஃபாலோட் பை ஓர் லெட்டர் டினோட் பண்ணோம்னா அது ஆக்டல் டிஜிட். 0x கொடுத்தோம்னா அப்படின்னா என்னன்னா அது ஹெக்ஸாடெசிமல். லாங் இன்டீஜர்னா என்னன்னா லாங் டெசிமல் இன்டீஜர்னா நம்பர் கொடுத்து லாஸ்டா கொடுக்கறது தான் லாங் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்க ஃப்ளோட்டிங் டேட்டா உண்டு, எக்ஸ்போனன்ட் டேட்டா உண்டு, எல்லாமே உண்டு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ஆல்ரெடி இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட், இமேஜினரி யூனிட் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அடுத்து என்ன பூலியன் டேட்டா டைப், இதுவும் ஆல்ரெடி செக் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது ஸ்டோர் பண்ணும். இது வந்து பூலியன் டேட்டா டைப். அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்னன்னு கேன் பி என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கோட்ஸா இருக்கலாம், இல்ல டபுள் கோட்ஸா இருக்கலாம், இல்ல ட்ரிபிள் கோட்ஸா இருக்கலாம். இப்போ கேர் டேட்டானா ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஃபுல்லா இருக்கலாம் டபுள் கோட்ஸ்குள்ள. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ட்ரிபிள் கோட் போட்டோம் அப்படின்னா அது வந்து கேன் பி என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்போட யூசேஜ். ஸோ இப்போ இந்த டாபிக்ல இந்த லெசன் என்னென்ன பார்த்துருக்கோம்னா பைத்தான்னா என்னது, அது எதுக்கு யூஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் பைத்தான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பைத்தான்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும். இன்னைக்கு தேதிக்கு பைத்தான் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்டட் கான்செப்ட் ரொம்ப இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே சயின்டிஃபிக், நான் சயின்டிஃபிக் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. பிகாஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை டேட்டா சயின்ஸு, இல்லை வெப் டெவலப்மெண்ட் எங்கே போனாலும் பிகினிங்லேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டாவில் பைத்தானில் என்னென்ன இருக்குன்னாங்க, வேரியபிள் இருக்குன்னாங்க. வேரியபிள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தோம். வேரியபிள் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ல வந்து என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு, இன்டீஜர், நியூமரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்டீஜர்ல வந்து என்னென்னா டெசிமல், ஹெக்டாடெசிமல் அந்த மாதிரி போடலான்னு பார்த்தோம். டெசிமல் வந்துச்சுன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தது. A+B+ அது யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் லெஸ் தன் கிரேட்டர் தன் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு செக் பண்ணது. நெக்ஸ்ட் பூலியன் லிட்டரல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ண அப்படின்னு செக் பண்ணது. ஸோ இந்த கிளாஸோட ஓவர். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.